கரடியா? I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. ஸோ ஹாய் ஸ்கொயர், நீங்கள் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த தென்காசி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் இவ்வளோ அழகான ஒரு அருவி, அதோடு சேர்த்து அந்த அருவிக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. நம்ம போயிருக்கிறது வந்து தீர்த்தப்பாறை அருவி. இந்த தீர்த்தப்பாறை அருவியை வந்து இதுவரைக்கும் யாருமே தமிழில் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நீங்கள் தீர்த்தப்பாறை அருவி போகிறதா இருந்தால், அதாவது தமிழ்நாடு ட்ரெக்கிங் மூலமாக தான் போக முடியும். ஸோ நீங்கள் தமிழ்நாடு ட்ரெக்கிங் மூலமாக தீர்த்தப்பாறை அருவி போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது எப்படி போகலாம், தமிழ்நாடு ட்ரெக்கிங்க்கு நம்ம எப்படி புக் பண்ணணும், அதோட ப்ரைஸ் எவ்வளவு, அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தப்பாறை அருவி. இந்த தீர்த்தப்பாறை அருவியை பற்றி இங்கே பலருக்கும் தெரியாது. ஸோ ஒரு சில பெரியவங்களுக்கு தெரியும், மற்றபடி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தீர்த்தப்பாறை அருவி அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். தெரியாத அளவுக்குள்ள தான் இருக்குது இந்த அருவி. ஸோ இந்த தீர்த்தப்பாறை அருவி வந்துட்டு டைசைட்டஸ் அப்படிங்கிற இலையுதிர் காடுகள் வழியாக நம்ம வந்துட்டு பழமையான நடைபாதைகள் மூலமாக நடைபயணம் மேற்கொண்டு அந்த தீர்த்தப்பாறை அருவியை வந்துட்டு நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த தீர்த்தப்பாறை அருவி, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தீர்த்தப்பாறை அருவி மட்டும்தான் இருக்குதா, வேறு எதுவும் இல்லையா கவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தீர்த்தப்பாறை அருவியை தவிர்த்து பல வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது ஸ்குவாட். தலையணை டேம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலையணை டேம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு போகிற கிளையாறுகள் அப்படின்னு சொல்லி நிறைய காட்டுறாங்க. அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யானைக்கிடங்கு அப்படின்னு ஒரு ஸ்பாட்டு, நரிப்பாறை அப்படின்னு ஒரு ஸ்பாட்டு, அப்புறம் வந்துட்டு அங்கே வசித்த பளியர் இன பழங்குடியின மக்களோட குடியிருப்புகள், சர்ச்சு, அப்புறம் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த தீர்த்தப்பாறை ட்ரெக்கிங் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ட்ரெக்கிங்கில் ஈஸி ட்ரெக்கிங்கில் ஒரு கேட்டகரியாக இது அசைன் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஈஸி ட்ரெக்கிங் அப்படின்னா இது மொத்தம் 6 கிலோமீட்டர், அதாவது போயிட்டு வர்றது, அதாவது போகிறதுக்கு 3 கிலோமீட்டர், வர்றதுக்கு 3 கிலோமீட்டர், மொத்தமாக சேர்த்து 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 கிலோமீட்டரை நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸில் வந்து இந்த ட்ரெக்கிங் ஜர்னியை என் பண்ணுறோம். அதாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள 3 ஹவர்ஸில் நம்மளோட ட்ரெக்கிங் ஜர்னி என் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 24 ஏப்ரல், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு ட்ரெக்கிங்கில் புக் பண்ணி நமக்கு கொடுத்த டெஸ்டினேஷன் வந்து தலையணை அந்த செக் போஸ்ட் பாயிண்ட் வந்து ரீச் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த செக் போஸ்ட் பாயிண்ட் போய் ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ ப்ளீஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டன், நெவர் மிஸ் ஆன் அட்வென்ச்சர். See you guys. लोकले मिस्टर लोकले ஓகே, நான் போகலாமா? ஸோ ஹாய் ஸ்குவாட், நம்ம இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தப்பாறை அருவிக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் நம்ம பைக்கில் வந்து விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு கைடு ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு ட்ரக் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று கொடுத்தாங்க. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பக்கத்தில் ஆறு ஓடுதாண்ணா? தண்ணி சவுண்டு கேட்குது. இது ஆறு தானா? செம்ம டீப்பான ஃபாரஸ்ட் ஸ்பாட். மான் இங்கெல்லாம் பார்க்க முடியாதுண்ணே இப்போது. இங்கே பார்க்குறது இங்கிட்ட அவ்வளோ நிற்கும், பெரும்பாலும் அவ்வளோ பார்க்க முடியாது, ரேரு தாங்க இங்கெல்லாம். இது வந்து நம்ம கரடியோட சாணம். கரடியா? கரடி. ஓகே.
பாருங்க பச்சையாக தான் இருக்கும். இது பார்த்தீங்களா ஈரமாக இருக்குது. அது எதுக்கு? அது அத்திப்பழத்தை சாப்பிட்ருக்கு. அத்திப்பழம் சாப்பிட்டுருக்கா? ஓகே ஓகே. இது இப்போ தான் போட்டு போயிருக்கு போலையே. அப்படியே கிளம்ப ஒரு 5-6 மணிக்கு தான் நான் ஒரு தடம் லைட்டாக அங்கே போய் பார்க்குறேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது கரடி இல்லை அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கு வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணுறது? இவ்வளோ கேப்பெலாம் வந்து நின்றுச்சுன்னா சார் நம்ம வந்து சைடு வாங்கி போயிடணும். ஒன்று ஆற்றுல போயிடணும், இல்லாட்டா பிடிக்க வரணும். இல்லாட்டா சில இது இந்த குட்டி வச்சுருக்கோம்னா நம்ம கிட்ட நெருங்க விடாது. நெருங்க பார்க்க அது புள்ளைய பிடிக்க வரன்ட்டு அது நம்ம தாக்க தான் பார்க்கும். நம்ம தான் வழி மாறி போகணும். அப்படி இப்போ நீங்கள் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ், 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் நவண்டுருணுங்க. அதுக்கு முன்னாடியே அது பார்த்துன்னா அப்போ நம்ம பார்த்தோமே சவுண்ட் விட்டுரும். அது நம்ம தான் கொஞ்சம் வழி மாறி போகணும். ஓ, அது சவுண்டு விட்டுருமா? சவுண்ட் விட்டுரும். ஓகே. சிலது நம்ம சவுண்ட் விடும்போதே அது விலகிடும். அது விழாமல் இருந்து நம்ம வழி விட்டு போகணும். ரொம்ப பக்கத்துலேயே எங்கேயோ ஆறு ஓடுது, ஆனால் சவுண்டுக்கு மட்டும் கேட்குது. இதோ ரொம்ப கம்மியாக வருது போலையே தண்ணி. பெரியாறு இது ஒரு ஓடை தான். இது ஒரு ஓடையா? பெரியாறு தான் அந்த சைடு, அந்த பக்கம் இருக்குன்னா. அந்த சைடு இந்த ஃபால்ஸுக்குன்னு ஏதாவது இது இருக்காண்ணா? தனி சிறப்பு அந்த மாதிரி ஏதாவது? சிறப்பு வந்து இந்த தீர்த்த தண்ணி எடுத்து நம்ம வாசி தேவனில் இருக்கா இது மாரியம்மன் கோயில், அதுக்கு இங்கேருந்து கொண்டு போவாங்க. தீர்த்த தண்ணி எடுத்து அடுத்து சங்கரங்கோயில் கோவரம் இருக்கா, அங்கே இருக்க கோவரத்துக்கு இங்கேருந்து எங்கள் தாத்தா காலத்தில் இங்கேருந்து தீர்த்த தண்ணி எடுத்து அங்கே கொண்டு போவாங்க. ஓகே. உங்கள் தாத்தா காலத்துலனா ஒரு எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஒரு பிறக்கிறதுக்கு போதே நடந்தது சார். நல்லா சின்ன வயசாக இருக்கும்போதே தீர்த்த தண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஓ, இங்கே காட்டுக்குள்ள வந்து அந்த ஃபால்ஸில் போய் தீர்த்த தண்ணி எடுத்து போயிருக்காங்க. இப்போ வந்து இருக்கிறது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்காங்க. ஓ, ஃபால்ஸ் கிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. சரி, ஓகேண்ணா. சிறப்பு வந்து அதுதான். அதுக்கு பேர் தான் தீர்த்தவாரன்னு விட்டுருக்காங்க. தீர்த்தப்பாறை அப்படின்னு. இந்த காட்டில் கிடைக்கிறது வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது? ஏதாவது ஒரு விலங்கு இல்லை பறவை அந்த மாதிரி ஏதாவது? எல்லா ஏரியாலும் இருக்குது, பறவையும் இருக்குது சார். இல்லை, இப்போது ஒரு சில ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு இந்த பறவை வந்துட்டு தான் அதிகமாக இருக்கும், அதனால் இது ஈஸியாக இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சது நானும் வெளியூர் போனது கிடையாது. நம்ம பிறந்து வர்றது அங்கே இருக்க பறவை இங்கே இருக்கான்னு தெரியல சார் எனக்கு. சரி சரி சரி. இது டைகர் ரிசர்வ் தானா? ஆமாம். அப்போ இங்கே புலிலாம் இருக்குல்ல? புலியெல்லாம் இருக்குது சார். இருக்குதுண்ணா? சிங்கத்தை தவிர எல்லாமே இருக்கு. சிங்கத்தை தவிர எல்லாம் இருக்குது சார். சிங்கத்தை தவிர எல்லாமே, எல்லா மிருகமும் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு 38 வருஷமாக இங்கே இருந்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் இந்த காட்டில் பார்த்து பயங்கரமாக ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகம் பார்த்தது வந்து யானை சார். யானை. அடுத்து அது குறைய பார்த்து கரடி. அது எப்பயாச்சும் தான் புலி பார்த்துருப்போம். எப்பயாவது புலி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. சில சமயத்தில் கரடி தான் ஓவராக பார்ப்போம் நாங்கள். கரடி எப்படின்ட்டா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முந்திரி தோட்டம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. கிளீனாக 5:30க்கு இறங்கிடும். இல்லை 5:30க்குலாம் கரடி 5:30க்கு உள்ளே இறங்கிடும். இப்போ வந்து அந்த பல சீசன் டைம் தான், முந்திரி பழம் சீசன் டைம். ஸோ இப்போ கரடி அடிக்கடி. ஓ, இப்போ நம்ம வெளியில் பார்த்தது வந்து அங்கே கூட மேபி வந்துருக்கலாம், அப்படி அங்கே போயிட்டு வந்துருக்கலாம். ஆனால் இது போய் அதை சாப்பிடல, பழத்தை சாப்பிடல. பழத்தை சாப்பிட்ருந்தோம் அந்த பழமாக தான் இது பண்ணிருக்கும். அத்தி பழம் சாப்பிட்ருக்கேன், பழம் சாப்பிட்ருக்கு. இது அங்கே போகலை. சரி, ஓகே ஓகே.
சரிண்ணா நான் இந்த இது கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ காட்டில்னா ஒரு காட்டிலையும் வந்துட்டு அமானுஷம்லாம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இது பேய் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் சார், பேலாம் பார்த்ததே கிடையாது. வாழ்றவங்க டைகர் வந்துருக்கேன். டைகரா தடத்து எது இந்த இருக்குது சார், இது புலிக்கால் தரமா? புலிதான். ஓ, பக்கத்தில் சின்னதாக இருக்குது, அதெல்லாம் அது கிடையாது. வந்து எலி, இது என்ன சொல்கிறது, இந்த இருக்கு பாருங்க, கீரின்னு சொல்லுவாங்க சார். அது கீரி, இந்த பொடிசு கீரி இல்லாட்டா முயலாக இருக்குது. எது புலிங்க இதுவா சார்? இது புலி இங்கே இருந்து பாருங்க நல்லா. இந்த அதை சுற்றி ரவுண்ட் பண்ணுங்க. இதுவா? இந்த ஓ, இது புலின்னு. ஆமாம் சார், இது புலி தடம். ஓகே. ஓ, மண்ணில் அதில் மட்டும் மிதிச்சுட்டு சைடில் போயிருக்கு. சைடில் போயிட்டு ஒருவேளை சைடில் இருந்து இப்படி கிராஸ் ஆகிருக்குமா? இருக்கலாம் சார். இந்த உளுந்தம் பயிரா? அது நெக்கட்ட மரம் சார். இந்த நெக்கட்ட மரம் எதுக்கு ஃபேமஸ்னா நம்ம சோப்புக்கு யூஸ் ஆகும். நாங்கள் அந்த காலத்தில் செஞ்சாங்களே, எங்கள காலத்தில் துணியில் அழுக்குங்கிற போடுவோம் நாங்கள். முறை நல்லா வரும். முறை வந்து அழுக்கும் போயிருக்கு சார் இதில். ஓ, அதை யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதை இதோட காய் இருப்பீங்களோ? காய் எடுத்து இப்போ அது பூவாக இருக்குது சார். அண்ணா தெரியுது பாருங்க, பூவாக இருக்குது. ஆமாம், அந்த பூவாக இருக்குது. ஆமாம். இப்போ பூவாக இருக்குன்னு தான் காய் பிடிக்கும். காய் பிடிச்சி இதை வச்சு நீங்கள் சோப் போடுவீங்களா? சோப் போடுவோம். அதே மாதிரி எங்கிட்ட வாங்கிட்டும் போவாங்க. ஓ, இங்கே வந்து சோப் போடுறதுக்கு இதை வாங்கிட்டு போவாங்க. அங்கே போய் சோப்பே தயார் பண்ணுவாங்களே. இதை வச்சு சோப் தயார் பண்ணுறது. நுரை நல்லா வரும். நுரை பயங்கரமாக இருக்கும் சார் இது. இது நம்ம கிராச்சிக்காயின்னு சொல்லுவோமா, அதோட இது. கிராச்சிக்காய்னா இது எப்படி பார்த்துட்டு சாப்பிட்டேன்னு தெரியலையே. இது ஊறுகாய்க்கு பயங்கரமாக எடுப்பாங்க சார். ஊறுகாய்க்கா? நான் அதிகமாக பார்த்தது நார்த்தங்காய் சொல்கிறீங்களா? அது இல்லை. இது கிராச்சிக்காயின்னு நாங்கள் சொல்லுவோம். சிலவங்க வந்து இதை பேர் கிலாக்காமாங்க. கலாக்கா? ஆமாம். ஓகே, கிலாக்காமாங்க. தலையணைக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பப்ளிக் பொதுமக்களே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம். இப்போ இடையில எதனால ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க? இடையில தடுத்தாது சார். என்ன சொல்கிறது, தண்ணி எடுத்து ஓவராக இது பண்ணுறது. ஓ, கண்டப்போ பாட்டில் அங்கே உடச்சி போடுறது. சரி. சமயத்தில் இடையில பார்த்தோன்னா ஒரு ஆலயம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கொன்று போட்டாங்க. இங்கே யானை கடங்கல் அது நடந்தது. அந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் இவ்வளோ தான் இருக்கோம். காட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க? அந்த நம்ம வண்டி விட்டுருக்கோம்மா. ஆமாம், அங்கே தான் இருக்கோம். ஓ, அவங்க கொலை நடக்கும்போது நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க? ஆமாம். நைட்டில் போலீஸ் வருது, பரஸ்காரம் வராங்க. வந்து தேடி பார்க்கும்போது நைட்டு கண்டுபிடிக்க முடியலை பாட்டியை. தண்ணிக்குள்ளே கண்டுபிடிக்க முடியல. வந்து பார்த்தாங்க, அங்கே ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்புறம் விடியக்காலம் கிளீனாக ஒரு 5:30க்கு வந்துட்டாங்க. 5:30க்கு வந்து தான் நாங்களும் போய் பார்க்குறோம். அவங்களோட தான் போய் பார்த்தோம். பார்த்தா பாடி போட்டு மிதந்துட்டு இருக்கு தண்ணி. அக்யூஸ் டைம் பிடிச்சிட்டாங்க. கொலை பண்ண போய் ஆஜராகிட்டாங்க. கொலை பண்ணாங்க, ஆஜராகி அவனே வந்து எந்த இடத்துல கொலை பண்ணி போட்டேன்னு காட்சிட்டான். நீங்கள் இப்போது பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க தானா? ஆமாம் சார். நீங்கள் என்ன காணி பழங்குடி அந்த மாதிரி? நீங்கள் என்னது? பலியர். ஓ, உங்களோட ட்ரைபல்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்காங்க? உங்களோட மக்கள்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க? இதுக்கு வடக்கு எடுத்துக்கிட்டோன்னா காணிப்பாறை, தேனி மாவட்டம் வரைக்கும் இருக்காங்க. தேனி மாவட்டம் வரைக்கும். தேனியில் இங்கேருந்து ஒரு பிள்ளை கையிலிருந்து தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஆமாம், இப்போ உங்களோட கல்யாணம் அதெல்லாம் எப்படின்னா இருக்கும்? எங்கள் கல்யாணம் நம்ம எனக்கு தெரிஞ்சது பட்டர்ஃப்ளை சொல்கிறீங்களா? ஆமாம் சார். பறந்துருவது. எங்கள் காலத்தில் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் எங்கள் இனத்தில் வந்து சார் வரதட்சணை நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், அவங்க கேட்கவும் மாட்டாங்க. இப்போ வர காலத்தில் என்னன்னு தெரியல சார். இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாங்குறாங்களே தெரியல. ஆமாம், அதான் ஒன்று. ஆனால் உங்கள் காலத்துலலாம் யாரும் வரதட்சணை கொடுக்கவும் மாட்டாங்க, இல்லை வாங்கினதும் கிடையாது, வாங்கவும் கூடாது. ஆமாம், அப்படி. இப்போ இருக்க பிள்ளைகளத்தில் படித்ததுனால கொஞ்சம் வாங்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆமாம்.
உங்களுக்கு ஸ்கூலில் அந்த வர்ற வழியிலே இருக்குல்ல, அது எத்தனை வரைக்கும் இருக்குது? 5th வரைக்கும் இருக்குதா? 5 வரைக்கும் இருக்குது. 5 வரைக்கும் இருக்குது. 5க்கு அப்புறம் வந்து வாசுதேவநல்லூர் அந்த சைடு இன்னும் தான் தெரியும் சார். இப்போ இடையில ஒரு மேரேஜ் நடக்கப்படுது அடுத்த மாதம். ஓ, யாருக்கு? காணி பழங்குடி. காணி பழங்குடிக்கும் பழியர் பொண்ணு பழியர் வந்து பொண்ணு கொடுத்தாங்க காணிஸ்க்கு. அவங்களும் வந்து சம்மந்தம் எடுக்க போகிறாங்க இந்த அடுத்த மாதம். ஓ, 2 பேரும் மாற்றி சம்மந்தம் எடுத்துக்க போகிறீங்க. அது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காரையார் நம்ம சொரிமுத்தையனார் கோயிலுக்கிட்ட. நம்ம இது காணி குடியிருப்புல கல்யாணம்லாம் எப்படின்னா நடக்கும் இப்போ உங்களுக்கு? இப்போ பொதுவாக வெளியில் வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பந்தல் குட்டி அதை மாதிரி தான் சார் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் பந்தல்லாம் கட்ட மாட்டோம் சார். எங்களால் முடிஞ்ச பந்தல் போடுவோம். அது போடுவோன்ட்டு நாங்கள் எப்படி சீலை இருக்கா? ஆமாம், சீலையை வச்சு மறைச்சி வேட்டி வச்சு மறைச்சி அது தோரண மாதிரி டெக்கரேஷன் பண்ணி. ஓ, அப்படி ஓலையிலலாம் பந்தல் போடுறது கிடையாது. ஆமாம். ஓகே ஓகே. அப்புறம் ஓலையில சார் இந்த மேலே கிடு வச்சு அதை வச்சு தான் போடுறது. ஆனால் அந்த சேலை வேஷ்டி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் போட முடியாது. அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அது வெளியே இருந்து ஆளை யாருமே போட மாட்டோம். இந்த வேலைக்கு நாங்களே எடுத்து நடத்திடுவோம். சரி சரி. ஆமாம். இப்போ கல்யாணத்துக்கு எப்படி வெளியிலேருந்து யாராவது கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவோம் சார். அதெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் வருவாங்க. இங்கேருந்து செம்பத்தோப்பு, ராஜாலயம், அடுத்து தானிப்பாறை. இல்லை, நான் கேட்குறது வெளியில் உங்கள் மக்களை தவிர்த்து வெளியில் உள்ளவங்கள யாரையாவது கல்யாணத்துக்கு இந்த மாதிரி அப்படி கேட்கல சார். வருவாங்க சார். நம்ம வாசுதேவநல்லூர், அடுத்து இது நம்ம உங்கள் பழக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டு அந்த அவங்களாம் வருவாங்க. கல்யாணத்துக்கானா நீங்கள் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன? வைப்போம் சார். உங்களோட அந்த உணவு முறை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். உணவு முறை இப்போ ரீசன் பார்த்தா சிக்கன்லாம் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் முன்னாடி வந்து இது காய்கறி எனக்கு நாகரி தெரிஞ்ச காய்கறி தான் போட்டுருந்தோம். இப்போ காலத்தில் இதை மாறியாச்சு. இப்போ அதுக்கு முத வந்து காட்டுக்கறி தான் சாப்பிட்ருப்பாங்க சார். நான் இல்லைன்னு சொல்லலை, பொய் சொல்லலை. காட்டுக்கறினா காட்டில் போய் வேட்டையாடி ஆமாம் சாப்பிட்ருப்பாங்க. அது அப்போ லீகல் தானே? ஆமாம் சார். இப்போ தானே அது புண்ணியம் பார்த்தீங்களா? கொடி சார் எங்கண்ணா இன்னும் பார்த்தீங்களா? இந்த இலையில் அது அதான் உண்மையா? இதுதான் இந்த ஆடு மாடுலாம் அதே தான் இதுண்ணா. இதுதான் அப்படி பெருசாகிக்கிட்டே போகும். ஆமாம். நீங்கள் என்ன கடவுளை இது பண்ணுவீங்க, வழிபாடு பண்ணுவீங்க? நாங்கள் வந்து உங்களோட வழிபாடு வந்து இப்போ ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு இருக்குல்ல? கிறிஸ்டின் தான் அதிகமாக இருக்காங்க. எங்கே யாருமே இல்லை சுருக்கமாக சொல்ல போனால். யாருமே இல்லைன்னா இல்லை இங்கே இப்போதைக்கு எங்கள் இடத்துல இங்கேருந்து இங்கே இப்போ தலைநச்சட்டிலேருந்து யாருமே இங்கே இல்லை. ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்திருக்காங்க. ஹிந்துவாக இருந்திருக்காங்க. அவங்க ஹிந்துவா இல்லை வேறு ஏதாவது இயற்கை தெய்வங்களை வழிபடுவோம்? அதாவது நம்ம இப்போ இன்னொரு வழிபாடுங்க மாதிரி இயற்கை தெய்வம் தான். எங்களை இப்போ நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தெல்லாம் ஒரு பாஸ்டர் வந்து உள்ள ஒரு 7 கல் இந்த திங்க செவ்வான்னு வருவீங்களா? ஆமாம். அது ஒரு டயத்துக்கு ஒரு செவம் பண்ண வருவார். ஓகே ஓகே. வந்து நாங்கள் உள்ளே இருந்தோம், குடங்காட்டில் இருந்தோம் சார். உங்களை பார்த்தாலே நாங்கள் ஓடிடுவோம். இப்போ பாஸ்டர் யாரும் வந்தாங்களே நீங்கள் ஓடிடுவீங்க? அவர் வந்து இப்படிதான் இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியுலகத்துக்கு வரணும் சரி சொல்லி வெளியே கூட்டி வந்தது அவர் தான். எங்களை வெளியே கொண்டு வந்தது. கொஞ்சம் நாகரம், கொஞ்சம் துணி உடையல்னா அவங்க வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த உடையெல்லாம் அணிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டாங்களே. ஓ, அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோலா இருக்குல்ல? ஆமாம். இதை வச்சா மரத்து இருந்திருப்பாங்க. அடுத்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது உங்கள் தாத்தா காலத்துலேயே உங்கள் அப்பா காலத்துலையா? இல்லை, எங்கள் தாத்தா காலத்து சார். தாத்தா காலத்தில். அப்போ நானே பிறந்திருக்க மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னதான் அவங்க கூட சொல்லுவேன். யானம். ஓ, யானதாக இருந்தாங்க. யானம் வந்துட்டு போயிருக்குது. இன்னும் கவனமாக போகணும். இதுக்கு மேலே கவனமாக போகணும். எங்கே இருக்குன்னு தெரியாதா? உஷாராக போகணும். ஓ, எது எங்கேருந்து வரும்னு தெரியாதுங்களா? ஒருவேளை அது இப்போ நம்ம சவுண்டை கேட்டு பின்னாடி கூட நிற்கலாம். ஓ, அது ஒரு தும்மல்னா சார் பின்னாடியும் நிற்கும். அது பேசிட்டு வரோம்ல. ஆமாம். அதனால பின்னாடி கூட நிற்கும். போட்டு ஆள் போட்டோம் நிற்கலாம். அடுத்து முன்னாடி போகிறது சரி, பின்னாடி நம்ம குறுக்கு போகிறதில்ல, கொஞ்சம் நின்று போட்டு அது நிற்கும். ஓ ஆமாம்.
காட்டு எருமையோட இது எந்த பார்ட்ஸு? இது முதுகுப்பா, முதுகுல குறுக்கெலும்பு இருக்குல்ல சார், அது மேலே வந்திருக்கோ என்ன தெரியல சார். அதான் ஒடிச்சு போட்டு வந்தது, அந்த மேட்டெல்லாம் போட்டு கால் தரெல்லாம் பயங்கரமாக தெரியும். பார்த்தீங்களா, இது யானை வந்தது, யானை போயிருக்கு. யானை தான் வந்துட்டு போயிருக்கு. இப்படி தான் போயிருக்கு. இப்படி போயிருக்கா? ரோட்டில் பாதையில் போயிருக்கு. நம்ம போகிற வழியிலே தான் போயிருக்கு. ஐயோ, நல்லா தரக்கு. டக்குன்னு மரமே இல்லாமல் இதாக வந்துருச்சு, வெட்டு வெளி ஆயிடுச்சு. அது என்ன சவுண்டுண்ணா? அந்த உருடான்னு சொல்லுவோம். உருடை அந்த புக்கிலே போட்டிருப்பேன். இருக்குதா? இருக்கு. உருடை. உங்களுக்குன்னு ஏதாவது லாங்குவேஜ் இருக்காண்ணா உங்கள் மக்களுக்குள்ள? லாங்குவேஜ் இல்லை சார். ஏதாவது இப்போது லாங்குவேஜ்னு சார், நான் எங்கள் பாட்டி காலத்தில் நான் இருக்கும்போது கொஞ்சம் இழுத்து பேச, இங்கே வாங்கன்னு இழுத்து சொல்லுவாங்க. ஓ, அதான் கொஞ்சம் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சது. இழுத்துனா இங்கே வாங்க, நம்ம இழுத்து பேசுவாங்க. இங்கே வாங்க அப்படிங்கிறத இங்கே வாங்க அப்படிமா. ஆமாம், இது நம்ம முடிச்சிட்டேண்ணா. காலை வைக்கும்போது பார்த்தா வைக்கணும் இல்லைண்ணா, ஏதாவது ஒரு தடை இருக்குது. யானை இப்போ வந்து எங்கிட்ட மாறிடுச்சு. எங்கிட்ட மாறி இருக்கணும், அங்கிட்டு போயிருக்கணும். இந்த பக்கம் வரல, இங்கிட்டு வரல. இப்போ ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா காணிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல? இருக்கு சார். காணி வந்து அவங்களோட பாஷையில் பேசுவாங்க. அப்படி இல்லைங்க சார், எங்கிட்ட அப்படி கிடையாது. அப்படி எங்கள் பாட்டி காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவளை அப்படி பேசுறதை நான் பார்க்கவே இல்லை. இப்போ அதை வெளியில் கொண்டு முதல்ல ஆளுங்க கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க. ஆனால் தமிழன் பேசுவாங்க, கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க. ரொம்ப இழுத்தடி. ஆமாம். ஏதாவது பேசி காமிங்க. இங்கே எல்லாரும் வாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லுங்க? இங்க வாங்க, ரவி இங்க வாங்க. இது அத்தி மரம் சார். ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பழம் நிறையா இருந்துச்சு. இது இப்போ இல்லை. 3 நாளைக்கு அதுக்குள்ளே காலியாக போயிடும். காலியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு 1 1 2 இருக்குது. ஆமாம், அந்த 1 இந்த இதில் 1 2 அவ்வளோதான் இருக்குது. நம்மளுக்கு பின்னாடியும் ஒரு குரூப் வருது சார். பின்னாடி இன்னொருத்தங்க வராங்க. அது வந்து வரையாடு கணக்கெடுக்க போகிறாங்க. வரையாடு கணக்கெடுக்கவா? அது எப்படி கணக்கெடுப்பாங்க? வரையாடுன்னு வரையாடு இருக்கிற இடம் அவங்களுக்கு எப்படின்னா தெரியும்? இப்போ கணக்கெடுக்க வர்றவங்களுக்கு. கணக்கெடுக்க வர நம்ம ஆளுதான் போகிறாங்க. எந்தெந்த இடத்துல எத்தனை ஆடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? 1 2 கூட குறைய வந்தாலும் ஆனால் கரெக்டாக இருக்கும் கணக்கு. ஆமாம் சார். 3 நாள் யாரும் இன்னைக்கோட நினைக்கும் ஸ்டார்டிங். யோகானா நீ போகிற வெளில பார்க்கலாம், ஆட்டை வரையாடை பார்க்கலாம். வரையாடை பார்க்கலாம். பக்கத்துலேயே தண்ணி ஓடுது. அங்கேருந்து நம்ம வண்டின்னு பாட்டிருக்கோமா? ஆமாம், அங்கேருந்து நம்ம ஆற்று ஓரத்துலேயே வந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், பார்த்தேன். காட்டுக்குள்ளே நம்ம போகலண்ணா, ரொம்ப டீப்பாக உள்ளெல்லாம் போகலை. உள்ளே நீங்கள் போவீங்களா? இல்லை போக மாட்டேன் எப்போவுமே இப்படி? இல்லை சார், நான் உள்ளே போவோம். டீப்பாக உள்ள வரைக்கும் போயிடுவேன். எங்களுக்கு அளவுக்கு உண்டு. எவ்வளோ தூரம்னா வந்திருப்போம்? இப்போ 2.5 கிலோமீட்டர் வந்துருக்கும். அவ்வளோதான் வந்திருப்போண்ணே. ஆனால் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி தெரியுதுல்ல? எனக்கு ஏதோ ஒரு யானைங்கெல்லாம் வரல. பேசிக்கிட்டே நடந்ததுனால கொஞ்சம் தெரியல. அங்கிட்டு தான் நிற்கிது யானை. அந்த பக்கம் தான் இருக்குது. ஒன்றும் அந்த சைடு இல்லை, இந்த சைடு இருக்குது. இது நம்ம வண்டி நிப்பாட்டிருந்தோம்ல? ஆமாம். அதில் வந்து நின்றுட்டாங்க ஒரு பாதை வச்சா. ஆமாம், அந்த பாதை இது. அப்படி இருந்தால் இதில் வந்துடலாம். ஆனால் இது எதுக்கு போட்டாங்கன்னா கூப்பரோட பழைய மரங்க இழுத்து வரதுக்கு. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நம்ம ஏசிபி டிஎஃப் வரும்போது இதில் வந்து மேல்ட்டு
ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ம், அதுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து பாதை பழுதடைஞ்சு போச்சு. பழுதடைஞ்சிருச்சு. இப்போ அந்த பாதையில் நம்ம நடந்து வரலாம்ல? வர முடியாது. அதில் அது கொஞ்சம் முள்ளு அடைஞ்சு இருக்கும் சார். ஸோ நம்மளும் அது சாதாரணமாக இருக்குண்ணா. நான்லாம் இத்தாண்டி பாம்புக்கு மேலே பார்த்ததே இல்லை. சின்னதுக்கு மேலே பார்த்ததே இல்லை. பெருசாலாம் ம், பெருசாலாம் இருக்கும் சார், இல்லைன்னு சொல்ல காடு தானே இருக்கும். ஆனால் நான் பார்க்கல. இப்போ நம்ம மலைக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கோண்ணே. ஆமாம் சார், மலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். நான் மேலே ரீச்சாக போய் பாருங்களேன், சுற்றி மலை நடுவில் இருக்கும். சுற்றி மலைக்கு நடுவில் இருக்கும். நடுவில் தான் இருக்கும். தான் காடு அப்படிங்கிறது. எப்படி இப்போ எனக்கு இப்போ பார்க்கல கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது, ஆனால் தரையில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதான் மலைக்குள்ளே இருக்கும். இப்போவே பாதி மலை வந்திருப்போம் போல். இங்கே ஒரு கிடங்கு இருக்கா, பார்த்து போயிடுவாங்களா? ஆ, இது பேர் நரிப்பாறை கிடங்கு. ஆனால் நரியெல்லாம் இருந்துச்சுன்னு ஏட்ட கேட்காதாங்க. நிறைய நான் பார்த்ததில்லை. பேர் நரிப்பாரா? ஆனால் நரி கேட்கக்கூடாது. தண்ணி அதிகமாக கிடக்கு போலே. எங்கள் மக்கள் வந்து இங்கே வந்து குளிப்பாங்க சார். டெய்லியா? எங்கேயும் வரமாட்டாங்க. ஆ, எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த வெயில் ஓரம் இருக்குன்னா பையங்களாக வருவாங்க வந்து குளிச்சுட்டு போகிறது. நீருக்காக சார். நீர்க்காகமா? இப்போ தான் அங்கே ஆஃபீஸில் பார்த்தோம் நிற்கும்போது எல்லாமே வரிசையாக வருது. பயங்கரமாக போச்சு. ஒட்டுக்கா செடி. ஒட்டுக்க செடி. குருவியெல்லாம் வந்து உட்காந்துச்சுன்னா இதில் பட்டுக்கும், வெளியே போய்க்கே செய்யாது. மாட்டிக்கும் சார். நம்ம காலில் பத்தில் எவ்வளோ இருக்குங்க. ஓ, என் கால் ஃபுல்லாக இப்போ அதான் ஒட்டியிருக்கேன். நானும் அதை யோசிச்சு என்னடா எதுவும் சாணத்தில் எதுவும் வீக்கலையே, என்னது இது ஒட்டிக்கிட்டே வருது கூடன்னு பார்த்தேன். அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு போனாங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது இது பழுதடைஞ்சு போச்சு. அமைக்கின்றிருக்காங்க. அது வந்து பழுதடைஞ்ச காரணம் என்னன்னா, யானை வந்து எத்திக்குது, சடம் எத்தி உடக்குது. ஓ, சங்கரங்கோவில் வனச்சரகமா? ஆமாம் சார், சங்கரங்கோவில் தான் இது. ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி இருக்கு. இது மேலே தான் வரையாடலாம் இருக்குமா? அவ்வளோ தெளிவாக இருக்கு சார், பக்கத்தில் எடுத்தாரு டிஎஃப். நீங்கள் தேன் எடுக்கலாம் போவீங்களா? போவோம் சார். தேன்லாம் எடுக்கிறது நம்ம போகிறோம்ல, இப்போ போகிறோம்ல, தேனெல்லாம் பார்க்கலாண்ணா. மலைத்தேன். ஆனால் அந்த கிடக்கிற தேனை இப்போ கிடக்கிற இடத்துல இருந்து அந்த தேன் நம்மளால எடுக்க முடியாது. எதனால? பெரிய பாறை. ஓ, பெரிய மலையில் இருக்குங்களா, அதை போகிறதுக்கு வழி இல்லைங்களா. சின்னதாக இருக்குமா இல்லை பெருசாக பெரிய தேன் தட்டு இருக்கும்? இல்லை, நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ சைஸாக தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தோன்னா இவ்வளோ ஆகும் கிடக்கும், பெரிய சைஸு. ஆமாம். வெயில் அடிக்காமல் கொஞ்சம் கிளைமேட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும் போலயே. போயிடுச்சு. அந்த இருக்குது ஓனா. இதுதான் பிள்ளையாருக்கு சொன்னாங்க. இந்த உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அது கீழே ஒரு சாமியார் தவம் இருந்தது. எதுங்கண்ணா? அண்ணா அதுக்கு நேரம் கீழே ஒன்று தெரியுதா? ஒரு குகம் மாதிரி தெரியுது, சின்னதாக இருந்தார். இவ்வளோ தவறு இருந்தாரா? தவறு இருந்தது. தவறுது. இப்போ ஃபைனலாக என்ன அங்கேயே இதாகிட்டாரா என்ன? இல்லை, வெளியே கொண்டு போயிட்டாங்க. அவன்ட்டு தான் அதோ அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி விடுது போலயே. ஆனால் அங்கே போய் குளிக்கலாம், போக முடியாது. மழுக்கும்.
இப்போ தான் மலையே ஏற போகிறோம். வந்துட்டோம் போலியே, எஜ்ஜுக்கு வந்துட்டோம்மா. மேலே தள்ளி மலை ஃபைனலாக முடியுது. இதுக்கடுத்து பின்னாடி மலையே கிடையாதா? பின்னாடி மலை இருக்கு. ஆனால் முட்டி முடிகிற மாதிரி இருக்கு. பயங்கரமான ஒரு ஹைட்டு. அந்த மலை ஜூம் பண்ண முடியுமா? எந்த மலை? ஆ அது ஜூம் பண்ணி பார்க்கணுமா? இதெல்லாம் எதுக்குண்ணா ரெட் கலரில் இருக்குது பாரு. தண்ணி வரதுனால தண்ணி வரைக்கும் வரும். ஓ, நல்ல சீசன் டைமில் அங்கே வரைக்கும் வந்துடும். அங்கே வரைக்கும் வரும். பாறை ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது. கொஞ்சம் புதுசாக இருக்குது. மருத மரமா? மருத மரம், மருதமலை. யானை இங்கெல்லாம் வந்துட்டு தான் போயிருக்கு போல. மேலே வரைக்கும் வரும், போகிறது வரைக்கும் வரும். இப்போ யானை வந்துட்டு மேலே ஏறுறது கஷ்டமா இல்லை கீழே இறங்குறது கஷ்டமா? இப்போ இல்லை யானைக்கு. இப்போ யானை நம்மளை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே ஏறணுமா இல்லை கீழே இறங்கணுமா? இப்போ அது ஸ்பீடாக மேலே ஏறிக்காது ஏற்றனால. ஏற்றத்தில் மேலே ஏற முடியாது. இறக்கத்தில் எப்படி அவ்வளோ வெயிட் வச்சுட்டு ஸ்பீடாக ஓடி வருது? ஸ்பீடாக வந்துடுது, தள்ளுன்னு வந்துடும். இப்படிங்களாம் நம்ம பிடிக்க வந்துடும். இது இப்போ டைம் எதுவும் இருக்காண்ணா? இப்போ நான் உள்ளே வரேன்னா உள்ளே வரையலாம். உள்ளே வாங்க. இப்போ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போமா, 7 மணிக்குள்ள 11 மணிக்கு நான் அந்த கேட்டில் வந்து விடணும். 11 மணிக்கு விட்டுருணும். நான் அது சிலவங்க நடக்கிறத பொறுத்துருக்கு சார். பெரிய ஆள்லாம் இருந்தாங்கன்னா பையன் வருவாங்க, நல்லா டைம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது அந்த டயத்துக்கு நம்ம கொண்டு விடனா அது அப்படின்னு முடியாது. ஆமாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதானே செய்யும். அதுக்காக நாங்கள் 5 பேர் இருக்கோம் சார். 5 பேர் இருக்கு. ஆமாம். ஃபைனலாக இதுதான் தீர்த்தப்பாறை அருவி. மேலே இருந்து விழுது பாருங்கள், மேலே இருந்து ஃபுல்லாக கீழே போகுது. இது எத்தனை ஃபீட்னா? 300 அடியா? 300 அடி ஹைட்டு. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி பூவும் போன வருஷம் பூத்து முடிஞ்சிருச்சு. போன வருஷம் பூத்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுவும் இந்த மலையில் இருக்குது. இருக்கு. உங்கள் தற்காப்புக்குன்னு ஏதாவது எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்களாண்ணா? உங்களை தற்காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆயுதம் ஏதாவது கொடுப்பாங்களா? ஆயுதமா? கத்தி வரைக்கும் கொடுத்தது கிடையாதுண்ணா. ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் கத்தி யாரெல்லாம் வச்சுக்கணும். ஓ, நீங்கள் வச்சுக்கணும்பாங்க. வச்சுருக்கோம், நீங்கள் உறுதலாக வச்சுருக்கணும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, கத்தி வேணா நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் மேலே ஏறும்போது ஒன்றும் தெரியல. தளத்திலே அந்த மாதிரி தானே இருக்கு சார் கீழே. ஆமாம், இப்போ மேலே ஏறும்போது தான் தெரியுது, அடி வயிற்றுல அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்குது. இப்போது இங்கே ஏற்றம்னா ஒரே ஏற்றமாக இருந்துச்சுன்னா கூட சரி, ஓகே, எவ்வளோதான் ஏறி முடிச்சிடலான்னு பார்க்கலாம். ஏற்றம் வருது, அப்புறம் ஒரு நல்ல சடனாக ஒரு நல்ல டவுன். ஒரு ஏத்தன்னு நான் சொல்கிறது இது மட்டும்தான் சார். இந்த இருக்குல்ல இந்த வழி. ஆமாம், இது மட்டும்தான் நான் ஏத்தன்னு சொல்லுவேன். மீதி எல்லாம் சுமார் தான் உங்களுக்கு. தமிழ்நாடு ட்ரெக்கிங்கில் மூணு டைப் ஆஃப் ட்ரெக்கிங்ஸ் இருக்குது, ஈஸி, மீடியம், ஹைன்னு. ஸோ அதில் இதுதான் ரொம்பவே ஈஸியான ட்ரெக்கிங்கில் நம்ம தீர்த்தப்பாறை அருவி ஒன்று. ஆனால் நடக்காத நம்மளுக்கு ஈஸி இல்லை, கஷ்டம். பட் கேமராவே இங்கே அலோவ் கிடையாதுனாங்க. நான் சும்மா மொபைலில் பேசிட்டு இருக்கோம், இல்லை கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ட்ரோன் ஷாட் எதுவும் எடுக்கணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. வாங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டேன். பயங்கரமாக இருக்குது. இது அதுலேருந்து விழுற ஒரு அருவியா? பால்ட்ட பாருங்க, செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக தமிழ்நாடு, கேரளா பார்டர். இந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா. ஓ,
இதோட என்டா இதுக்கப்புறம் அந்த பக்கம் மலை இருக்குதா? மலை இருக்கு சார், இதே மலை அந்த சைடு இருக்கு. ஓ இதே மாதிரி இருக்கு, இதில் அந்த சைடு இருக்கு. தீர்த்தப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கோம் தெரியுதா? இந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்குதா, அங்கேருந்து மேலே நிற்கும். இப்போ நமக்கு மேலே இருக்கிறது ஒரே ஒரு முகடு மட்டும்தான். ஸோ அந்த வழியாக அப்படி வந்து இந்த பள்ளத்துலேருந்து இப்போ மேலே ஏறி வந்து நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எண்டு தான், இதுதான் எண்டு. இதுக்கு மேலே இது எண்டு கிடையாது. பாறைக்கு நடுவில் தண்ணி விழுற சவுண்ட் இந்த மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்குது.